அந்த வேலை போனதுக்கு யார் காரணம் தெரியுமா? என் ஹஸ்பண்ட் தான். எதுக்காக என் வேலையை பறிச்சீங்க? மதிக்கு வேலை போனதுக்கு தங்கராஜ் தான் காரணம் அப்படின்னு தங்கராஜை பிடிச்சி செம்மையா திட்டுறாங்க. மதி தங்கராஜை திட்டிட்டு வந்தது சுரேஷுக்கு தெரிய வருது. சுரேஷ் மதியை தேடி நேரா வீட்டுக்கு போறாரு. என்ன தைரியம் தான் எங்க மாமாவை வீட்டுக்கே போய் நீ திட்டிட்டு வந்திருப்ப, உனக்கு அவ்வளோ திமிராயிடுச்சா, உன்னா கேட்க ஆள் இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்கியா அப்படின்னு சுரேஷ் மதிக்கிட்ட சண்டை போடுறாரு. நான் பார்த்ததுலேயே ரொம்ப மோசமான ஆள் அந்த ஆள் தான். நான் திட்டிட்டு வந்ததோட விட்டுருக்க கூடாது, உன்னை ஏற்கனவே அரைஞ்ச மாதிரி அந்த ஆளை பலாருன்னு அரைஞ்சிட்டு வந்திருக்கணும் அப்படின்னு செம்ம கடுப்பா பேசுறாங்க மதி. உடனே கோபத்தோட உச்சத்துக்கு போன சுரேஷ், உன் வேலை போனதுக்கு நானு தான் காரணம், உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ அப்படின்னு செம்ம கடுப்பாகிறாரு சுரேஷ். இப்ப கடுப்பான மதி என்ன பண்ண போறாங்க? போன தடவை சுரேஷ் கண்ணத்துல பலாருன்னு அரைஞ்ச மாதிரி திரும்ப அரைவாங்களா? பொறுத்திருந்து பார்க்கலாம். அந்த பக்கம் மதி கிட்ட செம்மையா திட்டு வாங்கிட்டு போன தங்கராஜோட பார்வை நேரா மதி பக்கம் தான் திரும்ப போகுது. ரேவதி கிட்ட போய் நீ தான் மதி கிட்ட சொன்னியா, ஒழுங்கு மரியாதையே சொல்லு. ரேவதியும் நான் சொல்லவே இல்லை அப்படின்னு சமாளிக்க போறாங்க. அப்படியா, நீ சொல்லலையா, அப்போ உன் போனை காட்டு அப்படின்னு போனை பிடிச்சி குடுங்க போறாரு. அப்ப தங்கராஜ் வாங்கி போனை பார்க்கும்போது அவங்க 3 பேரை ரகசியமா வச்சிருக்கிற வாட்ஸ்அப் குரூப் தங்கராஜ் பார்த்துருவாரான்றத பொறுத்திருந்து பார்க்கலாம்.